ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதாவது ஜவ்வரிசி சேர்த்த பஞ்சு போல் இட்லி. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பஞ்சு போல் தான் இருக்கும். அதுக்கு தொட்டுக்கொள்ள பூசணிக்காய் சாம்பார், அதாவது பருப்பு சேர்க்காத பூசணிக்காய் சாம்பாரும் 3 பருப்பு சேர்த்து ஒரு வடையும் மெது வடை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். முதல்ல ஜவ்வரிசி ஊற வச்சுக்குவோம். அரை கப்பு, நம்ம அந்த கப்பில் தான் அரிசியும் அளக்க போகிறோம். அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 4 இல்லைன்னா 5 மணிக்கு ஊறட்டு நல்லா ஊறி வரணும். அப்படின்னா தான் நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம அரிசி அளந்துருவோம். நான் 2 கப்பு புழுங்கலரிசி, சாப்பாட்டு புழுங்கலரிசி தான் எடுத்துருக்கேன். அரை கப்பு பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். அதாவது நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்பில் தான் இப்போ அரிசியெல்லாம் அளந்துருக்கோம். இதை போட்டு நல்லா கழுவி ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் இறக்கி இந்த அரிசியில் விட்டுருங்க. நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியில் விட்டுருங்க. விட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி இதை மூடி வச்சுருங்க. நல்லா ஆறி நல்லா ஊறி வரட்டு. இப்போ உளுந்து எடுத்துருவோம். நம்ம அரிசி அளந்த கப்பு, ஜவ்வரிசி அளந்த கப்பில் தான் அரை கப்பு ஜவ்வரிசி எவ்வளோ போட்டோமோ அதே அளவு உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு எடுக்கணும். அதையும் நல்லா கழுவி ஊற வச்சணும். 2 மணிக்கூர் ஊற வச்சுக்கிட்டு 2 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். மொத்தம் 4 மணிக்கூர் ஊறணும். 2 மணிக்கூர் நம்ம அரைக்கிறதுக்கு முந்தி 2 மணிக்கூருக்கு முந்தி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ அதுவும் இருக்கட்டு. இப்போ நம்ம நல்லா ஊறி வந்தாச்சு. இப்போ ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. ஜவ்வரிசி நல்லா பழம் போல் ஊறி வந்திருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம உளுந்தில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கிடுவோம். அந்த தண்ணி குளிர்ந்த தண்ணியாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம உளுந்தை போட்டுருவோம். உளுந்து அரைக்கச்சுமே நீங்கள் மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டு அரைங்க. அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரே நேரத்தில் சீக்கிரம் அரையும் பட்டுரும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுரும். அப்படி தண்ணி ஒரே நேரமாக விட்டு அரைங்க பாருங்கள். இப்போ நல்லா அரைப்பட்டாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் விட்டுருங்க. இப்போ அடுத்தால நம்ம ஜவ்வரிசி பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக உரி வந்திருக்கு. இதையும் கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதிக்கு அரிசியை போட்டுருங்க. நம்மளுக்கு எவ்வளவு அதில் அரிசி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதில் நம்ம ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைங்க பாருங்கள். கொஞ்சம் பரபரன்னு இருக்கட்டு, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி குறவரப்பாக இருக்கணும். அதுக்கு நீட்டு ரொம்பவும் குறவரப்பாக இருக்கக்கூடாது. இதையும் உளுந்து கூட இதையும் விட்டுருங்க பாருங்கள். இப்போ அடுத்த அரிசியும் நம்ம அரைச்சி விட்டுருவோம். இல்லாமல் பார்த்துக்கிடுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இட்லிக்கு அரைக்கிறது போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்படி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு, நம்ம கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு விஸ்கால் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் நல்லா அடித்து கலந்து விடுங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம கையால் அடித்து இதோட நல்லா கலந்து வந்துடும் பாருங்கள். மிக்சியில் அடிக்கிறனால இப்படி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு 1 மணிக்கூருக்கு முந்தி ஒரு 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, இவ்வளையும் 3ஐயும் நல்லா கழுவி ஊற போட்டுருவோம். இது ஒரு 1.5 மணிக்கூர் ஊறினா போதும் பாருங்கள். இதை நல்லா கழுவி வச்சு இதில் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. சாதா நார்மல் தண்ணி தான். எல்லாம் இது ஊறட்டு 1 மணிக்கூர் இல்லைன்னா 1.5 மணிக்கூர் ஊறட்டு நல்லா ஊறி வந்துடட்டு. இப்போ நம்ம சாம்பாருக்கு பார்த்துருவோம். பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இது வந்து புளிச்சங்காய். இது புளிக்கு பதிலாக நான் இதை போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்து அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் புளி எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதான் இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வெந்தயம் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துடுங்க. அதெல்லாம் பொரித்த உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வரைக்கும் வரணும். ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து போட்டால் போதும்.
நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம 2 பெரிய தக்காளி, அந்த பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். நல்லா வதக்கி விடுங்க. இதை மூடி வச்சு வதக்கி விடணும், அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம எண்ணெய் குறைவாக விட்டுருக்கிறதுனால மூடி வச்சு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா அடி பிடிக்காமல் வதங்கி வரும். நான் மண் சட்டியில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வதங்கி வரட்டு. இப்போது நம்ம நறுக்கி வச்ச பூசணிக்காய், அந்த புளிச்சங்காய் 2ஐயும் போட்டுருவோம். இந்த 2 புளிச்சங்காய் போட்டாலே நல்லா புளிப்பு வந்துடும். நம்ம ஏற்கனவே தக்காளியும் நிறைய போட்டிருக்கோம், அதனால் புளிச்சு வைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே உங்கள்கிட்ட புளிச்சங்காய் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1.5 கப்பான தண்ணி விட்டுருங்க. நல்லா காயெல்லாம் வேகணும் இல்லையா, முடிச்சு நல்லா வேகட்டு. இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலையே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுடுங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க. இங்கே நல்லா கரைச்சி வச்சு இது ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம காயெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு காய் வெந்திருக்கான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இனிமேல் உப்பு போட்டு வேக வைங்க, அப்படின்னா அந்த காயிலையும் உப்பு பிடிக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுவிடுங்க. முதல்லையும் 1/4 டீஸ்பூன் போட்டிருந்தோம், அதனால் பார்த்து போடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த உப்பு எல்லாம் இந்த காயில் பிடிச்சி வரட்டு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு தண்ணியை விட்டுருவோம். இன்னும் 1 கப்பு தண்ணி அதில் விட்டுருங்க. தண்ணி நிறைய விடணும், ஏன்னா கடலை மாவு இறுக்கி வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லாம் பார்த்துருங்க. நம்ம அந்த இது மாவு தண்ணி விட்ட பிறகு நம்ம உப்பு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துடுங்க. நான் இவ்வளோ சாம்பாருக்கும் 1 டேபிள் ஸ்பூன் போதும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்து வரட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, ஏன்னா நம்ம கடலை மாவு நல்லா வெந்து வரணும். வெந்து பச்சை வாசனை எல்லாம் போகணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவு தண்ணி நீங்கள் நிறைய விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டு. நல்லா மடங்கி கொதித்த உடனே நம்ம கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் புளிப்பு சுவையை இது பண்ணதுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நல்ல டேஸ்டாகிட்டு இருக்கும். சாம்பார் வாசனையே தான் இருக்குது. இப்போ இதை இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பாருங்கள், கலந்து விட்டுருங்க. கமனி சாம்பார் வாசனையில் தான் இருக்குது. இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இட்லி மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாவு நல்ல பஞ்சு போல் தான் இருக்கும் அந்த மாவு. இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதை இட்லியாட்டு விட்டு வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாவு தோசைக்கும் ரொம்ப நல்லா வரும், கிறிஸ்பியாட்டும் வரும், நல்லா சாஃப்டாட்டும் வரும், ஆப்பத்துக்கும் வரும். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேக வச்சு வந்து வர கடையில் நம்ம பருப்பை அரைச்சிக்குவோம், அதாவது வடைக்கு பருப்பை அரைச்சிக்குவோம். இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம், இது ஒரு 2 4 5 துண்டு இஞ்சி போட்டுருங்க. அது வீடியோவில் வரல, நான் இஞ்சி போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பாருங்கள், நல்லா நைஸாக
நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிடுங்க. இதை பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குறைவாக விட்டு அரைச்சிடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போது நம்ம மல்லிக்கீரை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மாவில் கலந்துடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் இருங்க, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு முழுசாக போடுங்க, இல்லைன்னா தட்டி பொடியாட்டு போடலாம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம வடை தட்டி போடு பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள் இருக்கட்டு. பாருங்கள் நல்லா கையால் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துருங்க. அப்படின்னா தான் தெரியும் பக்குவம். அப்படியே கொஞ்சம் தண்ணி இலக்கமாக இருந்தேன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுவிடுங்க. இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கையில் நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துக்கிட்டு இப்படி போடணும். பாருங்கள் இப்படி போடணும். நல்லா கையில் தண்ணியை முக்கிடுங்க. முதல்ல இப்போ எண்ணெய் காய்ச்சிருக்காணி பத்திரம் ஒரு துளி போட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும். இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் இது வித்தியாசமான சுவையில் இருக்கும். நம்ம இது வடையே போல் தான் இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாட்டு இருக்கும். பாருங்கள் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சிவந்த உடனே எடுத்துருங்க. நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. இந்த வடையும் நல்ல வாசனையாக இருக்குது. இதே போல் எல்லாமே சுட்டு எடுத்துருங்க. நம்ம இப்போ இட்லி வெந்திருக்கோம். நல்ல பஞ்சாட்டம் தான் இருக்குது. பாருங்கள் நம்ம எதுவும் பேக்கிங் சோடா எதுவும் போடவில்லை. ஆனாலும் இது நல்ல பஞ்சு போல் இருக்கும். இது நைட்டு வர இருந்தால் கூட நல்ல பஞ்சு போல் இருக்கும். இப்படி இட்லி பாருங்கள் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி ஒட்டவும் இல்லை பாருங்கள். நான் அப்படியும் உடனே எடுத்தேன். இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். பஞ்சு ஆட்டமாக தான் இருக்கும். நைட்டு வரைக்கும் இந்த இட்லி அப்படியே இருக்கும் பஞ்சு போல். சில நேரம் கல் போல் போயிடும் இல்லை, அதனால் இது அப்படி செய்யாது. இது பஞ்சு போல் தான் இருக்கும். பாருங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, வடை ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் சட்னியும் வச்சுருந்தேன், அது வீடியோ போடலை. கெட்டி சட்னி வச்சுருந்தேன். பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். வித்தியாசமான சுவையில் வடையும் இட்லி, பஞ்சு போல் இட்லி, பருப்பு இல்லாத சாம்பார். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.